அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அரசு துறையிலிருந்து மீண்டும் ஒரு அற்புதமான துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. மீண்டும் வருமான வரித்துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் முதல் முறையாக 2025 முதல் அரசு வேலையாக வருமான வரித்துறையிலிருந்து வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த வருமான வரித்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பில் போயிட்டோம்னா நிறைய பேர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை கூட நம்ம கேள்வி கேட்க முடியும். எந்த நேரத்தில் வேணும்னாலும் நம்ம பார்த்திங்கன்னா அவங்கள ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த நேரத்தில் வேணும்னாலும் சோதனையிட முடியும் அப்படின்ற இந்த பவர் வச்சுருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா இந்த வருமான வரித்துறை வேலை வாய்ப்பு தான். ஸோ இந்த துறையிலிருந்து, இந்த வருமான வரித்துறையிலிருந்து வேலை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வருஷத்துக்கு ஒரே தடவை மட்டும்தான் இந்த வருமான வரித்துறையிலிருந்து வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருமான வரித்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும், யார் யாருக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி இதில் முன்னுரிமைன்றது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே ஓகேங்களா, ஏ டு செட் எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளுக்கும் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. முக்கியமாக இந்த வருமான வரித்துறை வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய முக்கியமான கனவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சிபிடிடி ஆஃபீஸ் சூப்பரண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் 2025 கொடுத்துருக்காங்க. வருமான வரித்துறையில் இருந்து தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அஃபிஷியலாகவே ஓகேங்களா, 2025 முதல் அரசு வேலை இதுதான். ஓகேங்களா? வேகன்சி எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலைவாய்ப்பு இன்கம் டேக்ஸ் துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடி அங்கிறது தான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க நமக்கு வேலைவாய்ப்புக்கு. என்ன போஸ்டிங் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டென்ட். ஓகேங்களா? ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டென்ட் போஸ்டிங்க்கு தான் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்டிங் குரூப் பியில் வரும். ஸோ இப்போ தனியாகவே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? டோட்டல் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,977 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா சஜஸ்டடே பண்ணுறேன், இந்த 39 மாவட்டங்களும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த 15,977 வேகன்சிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் அனைவருமே. ஸோ அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதுதான் சேஃபும் கூட நமக்கு. ஸோ இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருமான வரித்துறை வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும்.
மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த வேலைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் சம்பளம் தான். ஸ்டார்டிங் சம்பளமே வந்து 45,000 தான் ஸ்டார்ட் ஆகி 75,000 வரைக்கும் இதுக்கான சம்பளங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேலை கிடைச்சதுன்னா உங்கள் லைஃபே செட்டில்டு. ஓகேங்களா. வருமான வரித்துறையில் தான் இந்த வேலை. ஸோ அதில் சம்பளம் 45,000 ஸ்டார்டிங் சம்பளமே. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, மினிமம் 18 வயசு பூர்த்தி கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் ஆண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. பேமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட்டு தான் முழுக்க. ஓகேங்களா. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அனைவருமே அப்ளை பண்ணணும். இந்த ஓபிசியில் வரவங்க ஓகேங்களா, ஓபிசியில் பிசி எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸு. இந்த 500 ரூபா ஃபீஸை வந்து பார்க்காதீங்க, ஃப்யூச்சரை நோக்கி யோசிங்க. ஸோ இந்த 500 ரூபா வந்து உங்கள் வேலைக்காக தான், அரசு வேலைக்காக தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 500 ரூபாய் பார்க்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதை யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தந்துடுவேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் அப்ளை அப்படின்னு மட்டும் போடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய ஜாப்க்காக வந்து அப்ளை பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த வருமான வரித்துறைக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இன்கம் டேக்ஸ் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரயில்வே வேகன்சி, பேங்க் ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸு, ஃப்ரெஷர்ஸ் அதாவது நியூயாக இருக்கிறவங்க ஜாப்ஸு, அதே மாதிரி எஸ்எஸ்சி நியூ ரெக்ரூட்மெண்ட்டு இது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருவோம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இதில் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை நான் அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து இன்டர்வியூன்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. நோ இன்டர்வியூ. எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. இதில் ப்ளஸ்ஸே அதுதான். உங்களுக்கு இன்டர்வியூ போனாங்கன்னா பல விதமான கேள்விகள் கேட்பாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகம், நிறைய பேருக்கு பயம் இன்டர்வியூ அட்டன் பண்ணனாவே. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, பொண்ணான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாப் தான், எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது, வெரிஃபிகேஷன் ஒன்லி. ஓகேங்களா. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த வருமான வரித்துறைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வகுப்பு மினிமம் நீங்கள் வந்து 12வது படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஜி டிகிரி பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஐடிஐ டிப்ளமோ எல்லாமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக அவங்களே அப்டேட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. இது எல்லாமே இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான அப்டேட் வந்து இதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி ஸ்டார்ட் ஆகி ஜனவரிலேயே முடிஞ்சிடும். அதனால் வந்து ஜனவரி முதல் வாரத்திலேயே 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும், 30ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருமே மறக்காமல் நமது சேனலோட அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசு வேலை இது, வருமான வரித்துறையிலேருந்து கொடுத்துருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளூ கலர் லிங்க் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் நாள்லேருந்து தான் வெளியே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சஜஸ்டடே பண்ணுறேன், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஸோ யாரும் நீங்கள் வெளியில் போய் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா. நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் அப்டேட்டு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.